தீபம் அகர்பத்தி ஒரு தெய்வீக அனுபவம். பக்தி ஒளி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆடி வெள்ளி 4வது வாரம். பொதுவா ஒவ்வொரு மாதமுமே இந்த 4வது வாரம், ஏன்னா 4 வாரங்கள் தான் ஆடி வெள்ளி இருக்கும். அதுல இந்த 4வது வாரம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியது. ரொம்ப ரேரா ஒரு சில வருடங்கள்ல 5 வெள்ளிக்கிழமைகள் வரும். அதுல இந்த வருடமும் 5 வெள்ளிக்கிழமை வருது. அது 5வது வெள்ளி என்ன பண்ணோம் அப்படிங்கிறத அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம். இந்த 4வது வெள்ளி அதாவது 4 வெள்ளிகள் வரும்போது இந்த 4வது வெள்ளி ரொம்ப விசேஷமானது. என்ன காரணம்னா, அந்த முதல் வெள்ளியில, 2வது வெள்ளியில, 3வது வெள்ளியில வழிபட முடியாமல் போனவர்கள் கூட இந்த 4வது வெள்ளியில தவறாமல் வழிபட வேண்டும். ஏன் தெரியுமா? இந்த 4வது வெள்ளியில தான் நம்ம முப்பெரும் தேவிகளை கொண்டாடக்கூடிய, அருள் வடிவாக அவங்களுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னா பெண் தேவதைகளை கொண்டாடக்கூடிய ஒரு மாதம்ங்கிறது ஆடி மாதங்க. அப்படிப்பட்ட இந்த ஆடி மாதம், இந்த 4வது வெள்ளியில சக்தியையும் செல்வச் செழிப்புக்கு அதிபதியான மகாலட்சுமியையும் வழிபடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு அருள் மட்டும் இருந்தால் பத்தாது. இந்த உலகத்துல வாழ்றதுக்கு பொருளும் வேணும். அப்ப அருளையும் பொருளையும் தந்து அருள வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம இறைவனை வழிபாடு பண்ணணும். அந்த அம்பிகைட்ட பொதுவா தாய் இல்லையா, நம்ம கேட்டாவே கொடுக்கக்கூடிய வல்லமை அந்த தாய்க்கு தாங்க உண்டு. புள்ள கஷ்டப்படுது, நம்மள்கிட்ட கேட்கட்டும். ஏன்னா இப்போ உள்ள காலகட்டங்கள் எல்லாம் நம்ம கேட்காமல் கொடுத்தா அந்த தாய்க்கு மகத்துவமே இல்லாம போயிடுது. அதனாலதானே என்னமோ ஒரு சில நேரங்கள்ல நம்ம கேட்டாதான் கொடுக்கணும்னு அந்த இறைவன் முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில் நம்ம கேட்கும்போது, ஒருத்தங்க ரொம்ப கோபமா இருக்கும்போது நம்ம ஏதாவது கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுவே அவங்க சந்தோஷமா ரொம்ப குளிர்ச்சியா மனநிறைவா இருக்கும்போது கேட்டோம்னா எப்படி இருக்கும்? அள்ளி கொடுத்துடுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் இந்த ஆடி மாதம், இந்த 4வது வெள்ளியில, இந்த ஆடி 1ஆம் தேதியில இருந்து அம்பாளை வழிபட்டு அவங்களுக்கு அபிஷேகம் செய்து குளிர்வித்து அம்பாளை குளிர்வித்து அவங்க ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய, மன நிறைவோடு குளுமையாக இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள்ல அவங்க இந்த 4வது வெள்ளிக்கிழமை வீட்டை மறுபடியும் சுத்தம் பண்ணணும். எப்படி முதல் வாரம் வெள்ளிக்கிழமை ஒவ்வொரு வார வெள்ளிக்கிழமையும் வீட்டை சுத்தம் செய்து அம்பாளை அங்க எழுந்தருள செய்யணும் அப்படிங்கறதுதான் ஐதீகம். அதனால வீட்டை சுத்தம் பண்ணிட்டு அம்பாளை ஒரு கலசத்தை ரெடி பண்ணி அவங்க வச்சு, அல்லது அம்பாளுடைய திருவுருவ படத்தின் முன்பு மகாலட்சுமி படமும் சேர்த்து இருக்கிற மாதிரி அம்மன் படமும் மகாலட்சுமி படத்தையும் வச்சு அவங்களுக்கு பிடித்த பாடல்கள், அவங்களுக்கு உடைய அஷ்டோத்திர நாமாவளிகள், அதுவும் மகாலட்சுமியை கும்பிடும் போது செந்தாமரை மலர்களால அவங்களால பூஜித்து அர்ச்சனை செய்து அவங்களுடைய நாமங்களை சொல்லி வழிபடுவது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமானது. இதுல அம்பிகையினுடைய 108 நாமங்கள் போற்றிகள், அதே மாதிரி மகாலட்சுமியோடைய 108 நாமங்கள் போற்றிகள். அம்பிகையை அர்ச்சனை செய்யும் போது நம்ம பூக்கள், உதிரி புஷ்பங்கள் அல்லது அந்த உதிரி புஷ்பத்தோட வேப்பிலையும் கலந்துக்கோங்க. வேப்பிலையும் போட்டு அர்ச்சனை செய்யுங்கள். அதே மாதிரி மகாலட்சுமியை வழிபடும் போது தாமரை இதழ்களால மகாலட்சுமியை அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யுங்க. இது ரொம்ப ரொம்ப விசேஷம். சரி, அடுத்து இந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நெய்வேத்தியமாக என்ன பண்ணணும்? இந்த 4வது வெள்ளிக்கிழமை பிரத்யோகமா அவங்களுக்கு கூடுதலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பால் பாயாசமும் பச்சை பயறு சுண்டலும் நெய்வேத்தியமாக கட்டாயம் இடம்பெற மாதிரி. இது எப்போ வழிபாடு பண்ணலாம் தெரியுமா? இந்த சுக்கிர ஓரை தாங்க ரொம்ப விசேஷமானது. நம்மளுடைய மகாலட்சுமி வழிபாட்டுக்கு உரித்தான ஒரு ஓரை என்ன அப்படின்னா சுக்கிர ஓரை. காலையில 6 to 7, மத்தியானம் 1 to 2. இந்த கிழமைகள்ல இந்த சுக்கிர ஓரையில காலையில வழிபட முடியாதவங்க மத்தியானம் கும்பிடலாம். ஆனா காலையில கட்டாயம் வழிபட வேண்டும். இன்னும் ஒரு முக்கியமான பரிகாரம் இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில என்ன தெரியுமா? கோபூஜை, பசுவை பூஜை செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். சரி, கோபூஜை எல்லாரும் எப்ப பண்ணுவாங்க? ஒரு பூஜை ஆரம்பிக்கும் போது காலை நேரத்துல பசுவை வர வச்சு பூஜை பண்ணுவோம் இல்லையா? ஆனா இந்த ஆடி வெள்ளிக்கிழமையில சாயந்தரம் நீங்க கோபூஜை பண்ணுங்க. அங்கதான் மகாலட்சுமி கொடுக்கறதுக்கு தயாரா இருப்பாங்க. ஏன்னா அந்த மாலை நேரம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உரிய, வழிபாட்டுக்கு உரிய ஒரு அற்புதமான ஒரு நேரம். அந்த மாலை நேரத்துல நீங்க மகாலட்சுமியாக பாவிச்சு
நீங்க கோமாதாவை வழிபடும் போது கண்டிப்பா அவங்களுடைய அனுகிரகம் 33 கோடி தேவர்களின் சொரூபமும் கோமாதாவுக்குள்ளதான் அடக்கம். அதனால அந்த பசுவுக்கு பிடித்தமான உணவுகளை கொடுத்து, நல்லா கவனிங்க, பிடித்தமான உணவுகளை தான் கொடுக்கணும். நீங்க பாட்டுக்கு எப்போதும் அகத்திக்கீரை தானே பசுவுக்கு கொடுக்கறதுன்னு கொடுத்துடாதீங்க. தயவு செஞ்சு வெள்ளிக்கிழமை அகத்திக்கீரை பசுவுக்கு கொடுத்துடாதீங்க. அதுவும் இந்த ஆடி வெள்ளியில. பசுவுக்கு பிடித்தமான உணவு என்ன? தவிடு, புண்ணாக்கு. அந்த தவிடு புண்ணாக்கு கொடுத்து அந்த பசுவுக்கு வழிபாடு பண்ணும்போது, பசுவை குளிப்பாட்டி இந்த சாயந்தர வேலையில அலங்காரம் வச்சு, அந்த பசுமாட்டிற்கு வால் பகுதியில மஞ்சள் குங்குமம் வச்சு சந்தனம் தடவி வழிபடும் போது உங்களுக்கு அந்த கோமாதா சந்தோஷப்பட்டு, அந்த பசுமாடு சந்தோஷப்பட்டு அந்த பூஜை முடியறதுக்குள்ள அம்மானு கத்திடுச்சுன்னா அந்த இடத்துல கண்டிப்பா மகாலட்சுமி வந்துருவாங்க. அந்த நிமிஷம் உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை நினைச்சுக்கோங்க. தடைப்பட்ட காரியங்கள் அது எல்லாம் அகலக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த பூஜையில உண்டுங்க. முக்கியமா அந்த திருமணம் சார்ந்து எவ்வளவுதான் பார்த்தாலும் எங்களுக்கு கூடி வரல அப்படிங்கிறப்போ, அதுக்கான பொருளாதார, பையனுக்கு கல்யாணம் பண்ணணும், பண வசதி இல்லை, எப்படி வரன்னு பாக்குறது, சம்பாத்தியம் இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவங்களா கட்டாயம் இதை பண்ணுங்க. இது எளிமையான பரிகாரம் தானே. ஒரு பசுவுக்கு பூஜை பண்றதுக்கு எவ்வளவு வந்துட போகுது. அதனால இந்த பசு பூஜையை நீங்க பூஜை செய்யும் போது அந்த பசு உங்களுக்கு அந்த சப்தங்களையோ அல்லது அதை ஆசீர்வதிக்கிறது, அந்த பசு நம்மளை ஆசீர்வதிக்குதுன்னு சொல்லி நம்ம எதை வச்சு நம்புறோம்னா, ஒண்ணு அது அம்மானு கத்தணும், அடுத்து அதனுடைய கோமியம் வெளியில வரணும், அடுத்து பசுஞ்சாணம் வெளியில வரணும். அது வந்ததுன்னா, ஏன்னா பசுஞ்சாணம் கோமியம் எங்க பின்னாடி இருந்து வரும், பின்னாடி தானே மகாலட்சுமி இருக்காங்க, அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்றாங்க, அனுகிரகம் கொடுக்குறாங்க அப்படின்னு அர்த்தம். அதனால கட்டாயம் இதை பண்ணுங்க. பசுவுடன் கன்றுவையும் சேர்த்து நீங்க கும்பிடும் போதுதான் எந்த ஒரு தாய்க்குமே தன்னுடைய குழந்தையை அழகுபடுத்தி, குழந்தையை சந்தோஷப்படுத்தி, குழந்தைக்கு உணவு கொடுக்கும்போது அந்த தாய் மகிழ்வாங்க. அதனாலதான் பசுவுடன் கன்றுவை வச்சு அங்க பூஜை பண்றோம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, வெறும் பசுமாட்டை மட்டும் கொண்டு வந்து வச்சு பூஜை பண்றது. நிறைய கோவில்கள்ல கூட சில இடங்கள்ல பார்த்திருக்கேன், கண்ணுக்குட்டியை விட்டுருவாங்க, வெறும் பசுவை மட்டும் கூட்டிட்டு வந்து வச்சு பூஜை பண்ணுவாங்க. ஆனா நம்ம அப்படி பண்ணக்கூடாது. பசுவுடன் கன்று இருக்கணும். எப்போதுமே தாயுடன் அந்த கன்று இருக்கும்போது நம்ம பூஜை பண்ணும்போது அந்த தாயின் மனம் மகிழும் அப்படிங்கிறத நம்ம இதுல புரிஞ்சுக்கணும். அதனால அதை வழிபாடு பண்ணுங்க. அந்த பூஜை செய்வதனால் இந்த ஆடி வெள்ளி 4வது வெள்ளிக்கிழமை நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும். நல்லா கவனிங்க, செல்வ செழிப்பு இருந்தாதான் கடன் அடைக்க முடியும். அந்த செல்வ செழிப்புக்கு இருக்கணும்னா மகாலட்சுமியினுடைய கடைக்கண் பார்வையாவது நம்ம மேல படணும். அப்படி படணும்னா அதுக்கு பூஜை பண்ணுங்க. கட்டாயம் உங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றமும் அந்த மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்வமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளையும் நமக்கு இறைவன் கொடுக்கணும்னு நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஏன்னா அம்பிகை வழிபாடு மட்டும் இல்ல, மகாலட்சுமியின் வழிபாடும் அந்த ஆடி வெள்ளிக்கிழமை நமக்கு உகந்த உன்னதமான வழிபாடு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். மீண்டும் இனியதொரு நிகழ்வில் சந்திப்போம். சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நன்றி, வணக்கம்.